தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செலின்ராய், உறவுகள் மேம்பாட்டு நிபுணர், வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் எழுத்தாளர். இப்போ ஒரு புத்தக விமர்சனத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த புத்தகத்தின் பெயர் என்னன்னா, துப்பட்டா போடுங்க தோழி. இந்த துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற டைட்டில் பார்த்துனையே எழுத்தாளர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் போல இருக்கு. துப்பட்டா போடலான்னா நம்மளை எதுவும் திட்டிடுவாங்களோன்னு பயந்து துப்பட்டாலாம் போட்டு வந்தேங்க. பட் ஆனால் அப்படி இல்லை. இந்த துப்பட்டாங்கிற விஷயத்தால நம்ம எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக முதல் கட்டுரையிலேயே சொல்லியிருக்காங்க. அதுக்கு பெரிய 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 வாழ்த்துக்கள். இந்த புத்தகத்தோட விமர்சனத்துக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பப்ளிஷரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சில அப்படிலாம் கிடையாதுங்க, ரெண்டு வார்த்தைகளை தான் எப்போவுமே நான் அந்த ஹர் ஸ்டோரிஸ் பப்ளிஷரை குறிப்பிடுவேன். ஹர் ஸ்டோரிஸ் அப்படின்னா அதற்கு நேர்பதம் பெண்களால் பெண்களுக்காக அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ பெண் எழுத்தாளர்கள் பெண்களை பற்றி, பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எழுதுவதற்காக அமைந்திருக்கிற ஒரு பெரிய களம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த பணியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு வர்றாங்க. ஸோ அவங்க வெளியிட்ட புத்தகங்களில் பெரிய வரவேற்பை பெற்ற ஒரு புத்தகம் துப்பட்டா போடுங்க தோழி. எழுத்தாளர் கீதா இளங்கோவன் அவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த புத்தகம் பெரிய வெற்றி அடைஞ்சதில் ஆச்சரியம் எதுவுமே இல்லைங்க. அந்த அளவுக்கு ரொம்ப 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 எளிய ஒரு நடையில எழுதியிருக்கிறாங்க. இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ பெரிய விஷயங்களை எழுத முடியுமா அப்படின்னு தோணுது. பெரிய விஷயங்கள் இல்லை பெண்ணடிமைத்தனம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற நிறைய நம்மளுடைய மனசு ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு விதத்துல அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் பத்தி தான் ரொம்ப அழகா இந்த புத்தகத்துல அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த துப்பட்டா போடுங்க தோழி அப்படிங்கிற முதல் கட்டுரையில துப்பட்டாங்கிற ஒரு விஷயம் நம்மளை எந்த அளவுக்கு பாடப்படுத்துது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. சின்ன மொத்தம் 30 சாப்டர்ஸ் இருக்குங்க. இந்த பொருள் நடக்கத்தை படிச்சோடனே எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. இதுல இருக்கிற எல்லா விஷயங்களுமே தினசரி வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள். பெண் உரிமை அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. முதல்ல நம்ம வீட்டுல நடக்கிற, நம்ம சமூகத்துல நடக்கிற, நம்ம ஆபீஸ்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னு நினைக்கிற ஆனா பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அதை பத்திலாம் தான் இந்த புத்தகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் சாப்டர் துப்பட்டா போடுங்க தோழி. இந்த துப்பட்டா போடுங்க அப்படிங்கறத நம்ம அம்மா அப்பால ஆரம்பிச்சு இந்த சமூகத்துல போறவங்க வரவெல்லாம் சமூக வலைத்தளங்களையும் சமூக ஊடகங்களையும் சொல்ற அளவுக்கு நம்ம நிலைமை ரொம்ப கேவலமா போயிடுச்சு. துப்பட்டா போடாம நீங்க ஒரு போஸ்டோ ஒரு போட்டோவோ பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேரக்டர் தப்பா பேசுறதுல இருந்து உனக்கு எவ்வளவு ரேட் அப்படின்னு கேட்கற வரைக்கும் துணிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சிந்தனையை தொடர்ந்து இந்த ஆணாதிக்க சமுதாயம் வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு இப்போ ஊர் உலகம் வரைக்கும் இது பரவிக்கிட்டு தான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ சொல்றவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு போகட்டும் அப்படின்னு இருந்தாலும் இந்த விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு அந்த மனசுல பாதிக்கப்படுது. பெரியவங்க ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். பட் ஆனா டீனேஜ்ல இருக்கிற குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை திரும்ப திரும்ப நீங்க வலியுறுத்தும் பொழுது அவங்களுக்கு அவங்க உடம்பு மீதே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை போயிடுது. மார்பகம் அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அசிங்கமான ஒரு உறுப்பு அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நிறைய குழந்தைகள் தள்ளப்படுறாங்க அப்படிங்கறதான் உண்மை. ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எழுதியிருக்கிறது ரொம்ப சரியானது அப்படின்றது தெரியும். ஸோ அவங்களுக்கான அட்வைஸையும் இந்த புத்தகத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய மார்பகம் அப்படிங்கிறது அசிங்கமான விஷயம் இல்லை சின்னும், நீ அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கை துணையுடன் நீ சந்தோஷமா வாழ்றதுக்கும் உனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நீ பாலூட்டுவதற்கும் தேவையான ஒரு உறுப்பு. அதனால அது ரொம்ப அவசியம், அது ரொம்ப அழகானது அப்படிங்கிற ஒரு கருத்தை இவங்க சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா குறிப்பா டீனேஜ்ல இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு இந்த புத்தகமும் இந்த கட்டுரையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும். இது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். யாருங்க இந்த குடும்ப பெண்? யாருங்க இந்த குடும்ப பெண் அப்படிங்கிறது இல்லை. ஒரு குடும்ப பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை, ஒரு பட்டத்தை அடையிறதுக்கு ஒரு பெண் என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு அப்படிங்கறத ரொம்ப அழகா குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குடும்ப பெண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு, ஆனா குடும்ப ஆண் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இவங்க எழுப்பியிருக்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப நியாயமான ஒரு கேள்விதான். குடும்ப பெண் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ற ஒவ்வொருத்தரும் இனிமேல் குடும்ப ஆண் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தி ஆகணும். அதுக்கான விளக்கத்தையும் டெஃபினிஷனையும் வரையறைகளையும் சட்டத்திட்டங்களையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நீங்க கொடுத்துதான் ஆகணும். சோகால்டு கற்பை நிரூபித்துக் கொண்டே இருக்க வேண்டுமாம். அதுதாங்க அடுத்த சாப்டரோட டைட்டில்.
சோ கால்ட் அப்படிங்கிறத இவங்க வந்து டைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயம். ஏன்னா கற்புங்கிற விஷயமே ஒரு சோ கால்டு கற்பு தான் இல்லையா? ஸோ இந்த கற்புங்கிற ஒரு விஷயத்த நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. ஸோ தொடர்ந்து என் கற்பு என்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறது இந்த சமூகத்துக்கும் அவளோட குடும்பத்துக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, அந்த நம்பிக்கையை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது பெண்களுடைய ஒரு அடிப்படையான வேலைகள்ல ஒன்றாயிடுச்சு. ஸோ அதை பத்தி எழுதியிருக்காங்க. அது மாதிரி பயணம் போங்கள் அப்படின்னு ஒரு சாப்டர். ஸோ பயணம் அப்படின்றது நம்மளுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் இல்லை, வெளியுலகத்தை பார்க்கறதுக்கும் அந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்குது, எப்படிப்பட்ட மக்கள் வாழ்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸ்போஷர் அண்ட் இதெல்லாம் மீறி மனதுக்கு இதமளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இந்த பயணம் போற வாய்ப்பு திருமணத்திற்கு பிறகு குறிப்பா இத்தனை பெண்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறிதான். பயணம்னா நீங்க வந்து பெரிய ஃபிளைட்லயோ இல்ல கப்பல்லையோ போகணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் பக்கத்து தெருக்கு நடந்து போற உரிமை கூட இருக்கா அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு கேள்விதான். ஸோ பயணம் பொங்கல் தோழி அப்படிங்கிற ஒரு தலைப்பு ரொம்ப அழகான ஒரு சாப்டர். இன்னொரு முக்கியமான சாப்டர், ஆண்கள் கண்டிப்பா படிக்க வேண்டிய, ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். மனைவியை நேசிப்பவர்கள் வேசக்டிமியே வேண்டாம் என்று சொல்ல மாட்டார்கள். ஆமாங்க, குடும்ப கட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில இருந்தே பெரும்பாலும் அதற்கு நிர்பந்திக்கப்படுறது பெண்களாகத்தான் இருக்கிறாங்க. 2 குழந்தை பெற்றுக்கிட்டா போதும், அந்த சிசேரியன் பண்ணாங்கன்னா அப்பகையோடு சேர்ந்து நீங்க வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷனையும் பண்ணிருங்க அப்படின்னு வலியுறுத்துறவங்க தான் வந்து இங்க ரொம்ப அதிகமா இருக்கிறாங்களே ஒழிய பெண்கள் செய்யற அறுவை சிகிச்சையை விட மிக எளிதான அறுவை சிகிச்சையா இருந்தும் கூட வேசக்டமியை வந்து ஆண்களுக்கு யாருமே பரிந்துரைக்கிறது இல்லை. குறிப்பா அவங்களோட குடும்பத்துல இருக்கிறவங்களே வந்து அதை சஜஸ்ட் பண்றது இல்லை, அந்த ஆண்களும் முன் வர்றது இல்லை. இது ஏன் இப்படி பண்றீங்க? இதை விட குடும்பம் என்னன்னா, நிறைய குடும்பங்கள்ல பலவிதமான காரணங்களை சொல்லி அந்த பெண்களையும் கூட குடும்ப கட்டுப்பாடு செய்யறதுக்கு அலோ பண்றது கிடையாது. ஸோ அடுத்த குழந்தை பிறந்துருமோ அப்படிங்கிற பயத்திலேயே வந்து எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில இருக்காங்க. இதுதான் வந்து நிறைய குடும்பங்கள்ல நடக்கிற நிதர்சன உண்மை. ஸோ இந்த புத்தகத்துல இருக்கிற 30 சாப்டர்ஸை பத்தியுமே வந்து தனித்தனியா ஒரு வீடியோ போடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்துக்களை ரொம்ப அழகான சிம்பிளான லாங்குவேஜ்ல வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பா நகைச்சுவை உணர்வோட சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு சாப்டர் முடிவிலையும் நச்சின 2 லைன்ல அந்த சாப்டரோட சுருக்கத்தை வந்து உங்க கொடுத்திருக்கிறது ரொம்பவே அழகான ஒரு யுக்தி. புத்தகத்தை படிச்சு முடிச்சோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கண்டிப்பா உங்களுக்கும் அப்படிதாங்க தோணும். நீங்களும் இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சீங்கன்னா. எழுத்தாளர் கீதா இளங்கோவன் அவர்கள் எழுதியுள்ள துப்பட்டா போடுங்க தோழி புத்தகத்தை நீங்களும் வாங்குங்க. கண்டிப்பா இது தொடர்பான வீடியோஸை உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. பலருக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். இந்த புத்தகத்தை உங்களுக்கு தெரிந்த ஆணாதிக்கம் மனப்பான்மை இருக்கிற ஆண்கள் கண்ணில் படுற மாதிரி வைங்க. அதே மாதிரியான பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ ஆணாதிக்க மனப்பான்மை இருக்கிற ஆண்களை விட அதற்கு துணை போற பெண்கள் வந்து இன்னும் அதிக ஆபத்தானவர்கள். ஸோ அந்த மாதிரியான பெண்கள் கண்களில் படுற மாதிரியும் இந்த புத்தகத்தை நீங்க வைங்க. நிறைய பேருக்கு இந்த புத்தகம் போய் சேரணும் அப்படின்றது என்னோட ஆசை. இந்த புத்தகத்தை நீங்க வாங்குறதுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்களை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். நன்றி.